கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகிறேன். போன மே 9ஆம் தேதி 10ஆம் தேதியிலிருந்து நாங்கள் 20ஆம் தேதி வரையிலே நேபாள் தேசத்திலே ஊழியங்களை, தரிசன ஊழியங்களை நிறைவேற்றும்படி ஒரு குழுவாய் 14 பேர் அடங்கிய குழுவாய் நாங்கள் சென்றிருந்தோம். அடியேன் 2018ஆம் ஆண்டிலும் அருமையான தரிசன ஊழியங்களிலே இணைந்து அருமையான மேத்யூ பிரதரோடு 2018ஆம் ஆண்டு நான் நேபாள் தேசத்துக்கு சென்றிருந்தேன். சென்றிருந்த பொழுது அந்த நேபாள் தேசம் எவ்வளவு ஒரு பாவப்பட்ட தேசம், விக்கிர வழிபாடு நிறைந்த தேசம். அப்பேற்பட்ட ஒரு தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை ஒரு தரிசனத்தின் மூலியமாய் நிறைவேறி கொண்டு இருக்கின்றது என்பதை அடியேன் 2018ஆம் ஆண்டு அறிந்து கொண்டேன். அதற்கு பிற்பதாக இந்த 2023ஆம் ஆண்டிலே மீண்டும் ஒரு முறையாய் அடியனுக்கு அழைப்பு வந்தது. நான் டிஎல்சியில் ஆனமலை என்கின்ற இடத்துல கிராம சபைகளிலே ஆராதனையும் செய்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் தான் இந்த அழைப்பு எனக்கு வந்தது. நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய மிஷினரி ஊழியங்கள் இருக்குது. ஆனால் நேபாள் தேசத்திலே செய்யக்கூடிய ஊழியத்தை நம்ம பிரதர் சொன்ன மாதிரி கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருப்பது எப்படி என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அடியேன் மனதிலே வைத்துக்கொண்டு உங்களை இந்த நேரத்திலே வந்து சந்தித்து நாங்கள் அந்த தேசத்திலே சந்தித்த சில காரியங்களை உங்களிடத்திலே விளக்கி கூறலாம் என்று அடியேன் வந்திருக்கிறேன். ஏனென்றால் மிஷினரி ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் அல்ல. அது ஒரு தேசத்திலே நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனத்தை அருமையான மேத்யூ பிரதருக்கு ஆண்டவர் கொடுத்து, அந்த தரிசனத்தை பயங்கரமான பக்தி வைராக்கியம், மேத்யூ பிரதருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் வந்து மிகப்பெரிய வைராக்கியம் என்று அடியேன் அறிந்து கொண்டேன். ஏன்னா அந்த தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபுட் இருக்காது, கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், சரியான நேரத்துக்கு நாம் சாப்பிட முடியாது. நம்ம வந்து மெயினாக கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த தேசம் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அந்த தேசம் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறுதியான வைராக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஊழியத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நாங்கள் வந்து 12ஆம் தேதி நினைக்கிறேன் நாங்கள் நேபாள் தேசத்துக்கு போனோம். கைலாலி என்கின்ற ஒரு இடத்திலே அருமையான இந்த தரிசன ஊழியத்தினுடைய அலுவலகம் கட்டப்பட்டு இருக்குது. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கிருந்தால் நாங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு சென்றோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் தோத்தி என்கின்ற மாவட்டத்துக்கு நாங்கள் சென்றோம். பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தோத்தி என்கிற மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் பேக் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வாஞ்சிப்பட்டு நாங்கள் ஒரு 6 பேர் நாங்கள் டீம் அங்கே உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதைகள் சரியான பாதைகள் எல்லாம் கிடையாது. இந்த தண்ணி ஓடுற பாதைகளை தான் நாம் பயணிக்க வேண்டும். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு 3 மணி நேர பிரயாணம். 3 மணி நேரத்தில் நாங்கள் பிரயாணப்படும்போது அடர்ந்த காடு, அதில் வந்து எதுவுமே இருக்காது, எந்த வகையான சோர்ஸ் நமக்கு கிடைக்காது. 3 மணி நேரம் அடர்ந்த காட்டுக்குள்ளே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் போய் அந்த ஸ்கூலை சந்திக்கின்ற பொழுது அங்கே வந்து ஒரு 50 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் பேக் கொடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தரிசன பயணம் என்பது, தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது சாதாரண விஷயமாய் நமக்கு இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேசம் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அந்த தேசம் ஒரு நாள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடோடு அங்கே நாங்கள் போனோம். அதே போல் அச்சம் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற ஒரு மாவட்டத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே ஒரு ஆராதனை நடத்திட்டு ஒரு 7 மிஷினரிகளை பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்து விட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே நாங்கள் வந்துட்டு சரி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு நாங்கள் சாப்பிட உட்கார்ந்தோடனே கொஞ்சம் பயங்கர ஹீட்டு தான், நல்லா வெயில். ஆனால் இருந்தாலும் அந்த வெயில் நமக்கு தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சரி குழம்பு ரசம்லாம் வச்சுருந்தாங்க, சரி நம்ம தயிர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஊழியக்காரர்கிட்ட நாங்கள் சொன்னோம், போய் தயிர் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவர் போனவர் திரும்பி வந்து எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி தயிரெல்லாம் இல்லைங்க, எல்லாம் தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி ஜென்ரலாக அப்போ சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் உண்மையாக போய் அவங்கள்ட்ட கேட்டோம், உண்மையாக தயிர் இல்லைன்னு சொன்னாங்களா, என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தயிர் இல்லை. எப்படிங்க? தயிர் இருக்குதாங்க. அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கு தயிர் இல்லைன்னு சொன்னதாக பிற்பாடு எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது.
அப்புறம் கேட்டோம், ஏன் நாங்கள் காசு கொடுத்து தானே வாங்குறோம் நம்ம, அப்புறம் ஏன் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, தயிர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாடு கறக்கிற பால் வந்து கறக்காதான். எப்படிங்க, எவ்வளவு ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க எவ்வளோ ஆழ்ந்த லெவலில் இருக்காங்க பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறோம், ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் அறிவிக்கிறோம். ஆனால் அவருக்குள்ளான மண்ணிலை பாருங்க, கொடுத்தா மாடு பால் கறக்காது. இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த கயிறை போய் தொட்டோம்னா மாடு இறந்துடும் என்று. இவ்வளவு வைராக்கியமாய் விக்கிர வழிபாடோடு இருக்கிற அந்த தேசம், அந்த தேசத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது மிகப்பெரிய கடினமான ஒன்றாக இருக்குது. அதெல்லாம் நேரடியாக பார்க்கும் பொழுது தான் அடியனுக்கு தெரிஞ்சது, இவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அந்த ஊழியத்தை அங்கு நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செல்கின்ற அருமையான இந்த ஹெவன் டிவி உரிமையாளர் மேத்யூ பிரதர் அவர்களையும் அவர் குழுவினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்யவும், அதே போல் நிறைய தேவைகள் அங்கே இருக்குது. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி நாம் அவர்களுக்கு உதவி செய்ய இந்த நாளில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஹெவன் டிவியினுடைய ஊழியங்களை அறிந்து கொண்ட பொழுது அடியனுடைய ஆழ்ந்த மனதில் வந்துச்சு, இதுதான் உண்மையான மிஷினரி ஊழியம் என்று. அடியனுடைய விசுவாசம், அடியனுடைய நம்பிக்கை அப்படிதான். நிறைய மிஷினரி ஊழியங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனால் உண்மையான வைராக்கியத்தோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஊழியம் என்பது இந்த ஹெவன் டிவியினுடைய நேபாள் தேசத்தினுடைய தரிசன ஊழியம் என்பதுதான் உண்மையான ஊழியம் என்று அடியேன் விசுவாசிக்கும்படியான காரியங்களை நாங்கள் அங்கே பார்த்தோம். ஆகவே அன்பான திருச்சபை மக்களே, கர்த்தருடைய விசுவாசிகளே, நீங்கள் முதல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. நான் பிரதரோட பேசும்போதெல்லாம் மெயின் அவர் சொல்கிறது உதவிகளை வந்து பின்னாடி தான் சொல்லுவார். முதல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபத்தில் தரித்திருங்கள் சொல்லுவார். அதே போல் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அதே போல் முடிந்த அளவுக்கு அந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய ஆண்டவர் உங்களை ஏவுவாரே ஆனால் கண்டிப்பாக செய்யுங்கள் என்று நான் சொல்கிறேன். ஏன்னா கண்ணால் அங்கே நான் போய் பார்த்தேன், 2018 பார்த்தேன், 2023 பார்த்தேன். ஆக இப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை நிறைவேற்றினால் நிச்சயமாய் நாங்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாங்கள் திரும்பி வந்தோம். எப்படி திரும்பி வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த நேபாள் தேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாய் மாறும் என்பது. அதே போல் கைலாலி என்கின்ற ஒரு இடத்துல ஒரு புதிய திருச்சபையை நாங்கள் டெடிகேட் பண்ணோம். இட்டர்னல் லைட், நித்திய வெளிச்சம் என்கின்ற ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணோம். பண்ண பொழுது எல்லா மெசேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் பூசி ஜெபிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இதை பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம டிஎல்சி பேஸ், இந்த அளவுக்கெல்லாம் போய் நாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே அசுத்த ஆவிகள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்க, இதே லென்த்து தான் இருக்கும், அப்படியே படுத்து பிறண்டு ஆக்ரோஷமாக வெளியே போனதை அடியன் கண்ணால் காண முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன வாலிப மகன் கை அப்படியே பெண்ட் ஆகி தான் வந்தான். நேச்சுராகவே அப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பிரதர் எல்லாம் எண்ணெய் வச்சு ஜெபிக்கின்ற பொழுது மடங்கின கை அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அந்த மகன், அந்த வாலிப மகன் சொல்கிறான், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, எண்ணெய் பூசி ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய கையிலிருந்து ஏதோ ஒன்று வெளியேறுவதாக இருந்தது என்று. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய அந்த நிகழ்வு அற்புதத்தை அடியன் கண்ணால் காண முடிஞ்சு. அதே போல் ஒரு வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அஸ்தாவை பிடிச்சி பயங்கர அலக்கழிப்பு, ஃபுல்லாக சர்ச்சு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. பயங்கரமாக இவங்களும் செபிச்சாங்க. அது பேச ஆரம்பிக்குது, அது நேபாள் மொழியில் பேசுது. எனக்கு ஒரு பலி கொடு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, உனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு பலியாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான அசுத்த ஆவிகள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கும். அதில் போய் நாம் கால் ஊன்றி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அந்த தேசத்தை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தரிசன ஊழியத்துக்காய் ஜெபிப்போம். முடிந்த அளவுக்கு நாம் தாங்குவோம். பிற்பாடு நாங்கள் வருகின்ற பொழுது அடியன் சொன்னது போல நிச்சயமாய் ஒரு நாள் இந்த நேபாள் தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் புறப்பட்டு எங்களுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம்.
கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். தேவன் தந்த வாக்குக்கெல்லாம் காலம் அருகில் உண்டு. வாதைகள் தொடரும் பாதைக்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் உண்டு. கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளங்கையில் வரைந்தாரே